All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். சேலத்தில் கொட்டி தீர்த்த மழை காரணமாக புதிய பேருந்து நிலையத்தை மழைநீர் சூழ்ந்தது. நடைமேடையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி நின்றார். பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்செல்வன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தமிழ்செல்வன், தற்போதைய நிலை அங்கு என்ன? மழை பெய்து கொண்டிருக்கிறதா? தற்போதைய சூழல் விவரிங்க. தமிழகத்தில் இடிமின்னலுடன் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை முதல் மிதமான மழை வரை பெய்து வருகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று நள்ளிரவு ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக இடிமின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக குறிப்பாக புதிய பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து கொண்டதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். குறிப்பாக நடைமேடை முழுவதும் முழங்கால் அளவிற்கு தண்ணீரானது சூழ்ந்து நின்றதன் காரணமாக பேருந்துகளில் ஏற முடியாமல் பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர். அதே போன்று பேருந்து நிலையத்திற்குள் உள்ளே உள்ள நிறைய கடைகள் முழுவதும் தண்ணீரில் மிதந்ததால் கடை வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டனர். இது மட்டும் இல்லாமல் பேருந்து நிறுத்தம் அதே போன்று பல்வேறு வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து கொண்டதால் மக்கள் இரவு முழுவதும் சிரமத்தை சந்தித்தார்கள். குறிப்பாக சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து நிற்பதன் காரணமாக மக்கள் கடும் அவதியை சந்தித்து வருகிறார்கள். இந்நிலையில் நேற்று இரவு 3 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக இந்த மழைநீர் தற்பொழுது படிப்படியாக சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வடிய துவங்கி இருக்கு. இந்த நிலையில் பொதுமக்கள் தற்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறார்கள். குறிப்பாக சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் தேங்கி நின்ற மழைநீரானது தற்பொழுது வடிந்துள்ளது. மேலும் சேலம் மாநகராட்சி பணியாளர்கள் மாநகரம் முழுவதும் உள்ள மழைநீர் தேங்கி நின்ற பகுதிகள் முழுவதும் சென்று மழைநீரை வடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.